இஸ்ரேலில் விஷவாயு கசிவு, ஹைஃபா ஆயில் ரிஃபைனரியில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஈராக்குள்ள இருந்து இன்னைக்கு ஈரானுக்கு போகக்கூடிய பிஎம்எஃப் யாரு? அது மட்டும் இல்லாம AWACS E3 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விமானத்தை இன்னைக்கு அடிச்சு ஈரான் தூள் பறத்தி இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா தங்களுடைய தரப்புக்கு தொடர்ந்து அந்த பகுதியில் அடிச்சுக்கிட்டு இருக்க வரக்கூடிய செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து உலக தலைவர்கள் ஜெர்மனி, ஸ்பெயின்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல இஸ்லாமிய தலைவர் என்று சொல்லக்கூடிய அகமது ஷூரா அவர்கள் மிகப்பெரிய களம் கண்டிருக்காரா, இல்ல விமர்சனத்தை தாங்கி நிக்கிறாரா அப்படிங்கிற செய்தியோடு சேர்த்து இன்னைக்கு ஷஃப்ரான் புராஜா அப்படிங்கிற பகுதியில் மிகப்பெரிய எண்ணெய் குழாய் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறதா வந்திருக்கக்கூடிய செய்திகளோடு சேர்த்து களத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் வீடியோக்களோட ஆதாரங்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஹைஃபாவினுடைய துறைமுகம் என்பது ரொம்ப பெரிய ஒரு துறைமுகம். அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலியே மிக லார்ஜஸ்ட் ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இந்த துறைமுகம். அதனாலதான் அதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கடந்த வீடியோவில் நம்ம அறிஞ்சோம். இந்த இடத்துல இன்னைக்கு ஆயில் ரெஃபைனரி, இந்த ஆயில் ரெஃபைனரி தாங்க ரொம்ப முக்கியம். ஆயிலை பம்ப் பண்ணி எடுக்கிறது பிரச்சனை இல்லை, கச்சா எண்ணெயை அதை ரெஃபைனரி பண்றது தான், அதை ப்ராசஸ் பண்றதா ரொம்ப கஷ்டமான வேலையா. அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய வீடியோ காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க. தொடர்ந்து அந்த பகுதிகளில் அவங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா இந்த பகுதியில் தான் ஐடி செக்டார் இருக்குதான். அது மட்டும் இல்லாம R&D பண்றது, ஒரு பொருளை தயாரிச்சா அதை R&D பண்ணி எப்படி வெளியில விடுறது அப்படிங்கிற ஒரு இடமும் இந்த பகுதியில் இருக்குதான். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகள் இங்க இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்கதான் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற இடங்கள், துறைமுகங்கள் அதிகமா இருக்குது. இந்த பகுதியில் இன்னைக்கு ஈரான் பலத்த ஒரு அடியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடி இன்னொரு பெரிய விமானம், போயிங் விமானம், பெரிய விமானம் 707 அப்படின்னு சொல்ற E3 AWACS அப்படின்னு சொல்ற மிகப்பெரிய ஒரு விமானம். இதுதான் சுல்தான் விமான நிலையத்துல, சவுதியில் இருக்கக்கூடிய சுல்தான் விமான நிலையத்துல இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய ஒரு இழப்பீடை சந்திச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறான்னா ட்ரம்ப் தொடர்ந்து நாங்க போருக்காக பல வகைகள்ல முன்னாடி இருந்த தலைவர்களை விட இப்ப இருக்க தலைவர்கள் எங்கிட்ட போருக்காக பேசிக்கிட்டே இருக்காங்க, போர் நிறுத்தத்துக்காக பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்றான். ஆனா ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த போரை தொடர்ந்து ஈரான் கொண்டு போறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவனுடைய பாதிப்பை உண்டாக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த மாதிரி ஈரான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேர் இந்த தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடல ஈரான் பல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு மிகப்பெரிய அட்டாக் பார்த்தீங்கன்னு சொன்னா சைபர் அட்டாக். இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க. பெகாசிஸ் அப்படின்னு ஒரு சைபர் அட்டாக் நாங்கள் வச்சிருக்கோம். இதன் மூலியமா உலகத்துல என்ன நடக்குதுன்னு நாங்க பார்ப்போம் அப்படின்னு பீத்திக்கிட்ட இவங்களுக்கு ஹண்டலா அப்படின்னு சொல்ற ஈரான்ல இருக்கக்கூடிய சைபர் அட்டாக் தான் இந்த போர்ல மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய விஷயங்களை ஒன்னா இருக்குதா. ஒன்னு மிசைல்ஸ் இருக்கா, இன்னொன்று ட்ரோன் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் அட்டாக் இன்னைக்கு ஈரான் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய கம்பெனிகளை பெரிய பெரிய நிறுவனங்கள்ல, ஃப்ளைட் சர்வீஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய 60 பெரிய நிறுவனங்களுக்குரிய டேட்டாவை இன்னைக்கு எடுத்து அதனுடைய டேட்டாவை சைபர் அட்டாக் அழிச்சிருக்கிறாங்க. மற்றும் 50 கேமராக்கள்ல இருக்கக்கூடிய டேட்டாக்கள், அதாவது இஸ்ரேலுடைய பகுதியில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற 50 டேட்டாக்கள் எடுத்திருக்காங்க. விட்டாங்களா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா FBI, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FBI, நாங்க தான் உலக வல்லரசன் பீத்திக்கிட்டாங்கல்ல, அவங்க நாட்டிலே இன்னைக்கு பூந்து FBI டைரக்டரா இருக்கக்கூடிய காஸ் பட்டேல் அவருடைய மெயில் ஐடிக்கு உள்ள போய் அந்த ஆள் போய் எங்கேயோ ஒரு கடையில் நின்று காப்பி குடிச்சிருக்கிறான், ஒரு கண்ணாடியை பார்த்து போட்டோ எடுத்திருக்கிறான். இந்த போட்டோவெல்லாம் எடுத்து இன்னைக்கு ஈரானுடைய சைபர் அட்டாக் டீம் ஹண்டலா இன்னைக்கு வெளியிட்டு நாங்க உங்களை இந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து ஈரான் கொடுத்திருக்கிறாங்க. பதிலுக்கு ஈரானுடைய தரப்பிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பே நம்ம அறிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று. ஏன்னு சொன்னா பாதிப்பே இல்லை அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா கராஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சில நேரங்கள் சில பகுதிகளில் கரண்டே இல்லாமல் ஒரு நிலை மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த போட்டோவை பாருங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடும் இந்த பெட்ரோல் திருடி அமெரிக்க நாடு இருக்கானா இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணதுல
ஒரு டீச்சர் உட்பட 9 மாணவர்கள் இன்னைக்கு இஸ்பஹான்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இறந்து போயிருக்காங்க. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படிப்பட்ட அநியாயங்களை தொடர்ந்து இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல தான் ஸ்பெயின் இன்னைக்கு அற்புதமான ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இதற்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, நேட்டோவுடைய படையில தான் வெளியில வந்துடணும், இவங்க பக்கா அயோக்கிய பயல்களா இருக்காங்க, அநியாயமா ஒரு நாட்டு மேல போய் போர் தொடுக்கிறாங்க, எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை அப்படின்னு ஏற்கனவே ஸ்பெயின் சொல்லியிருந்தாங்கல்ல. இன்னைக்கு ஸ்பெயின் சொல்றாங்க, நாங்க எங்களுடைய வான்பரப்பை மூடிட்டோம். வான்பரப்புல அவங்க குறிப்பா சொல்லக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மேரேன் அப்படின்னு ஒரு விமானத்தளம் இருக்கிறான். அந்த விமானத்தளம் தான் வந்தா அமெரிக்கா தங்களுடைய விமானத்தை ஆயில் அதாவது ஃபியூல் ஃபில்லப் பண்ணிட்டு போற இடமா. இந்த இடத்துல நாங்க இன்னைக்கு அனுமதிக்க மாட்டோம், அதாவது அமெரிக்காவுடைய விமானம் எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஜெர்மனியினுடைய ஸ்போக் பேர்சனா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அமைப்பு ஏஎஃப்டின்னு சொல்லுவாங்க. இவங்க நேட்டோவுடைய கனெக்டிவிட்டி ஆனவங்க. இவங்களுடைய நேட்டோவுடைய கனெக்டிவிட்டியில இவங்க ஜெர்மனுடைய போர் வீரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 40,000 பேர் இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய டினோ இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு, என்னன்னா நாங்க இந்த போர்ல போய் கலந்துக்க மாட்டோம், நாங்க வெளியில வர போறோம் அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. இந்த 2 பேர் சொன்னதுக்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா ஹர்முஸ் ஜலசந்தி வழியா இவங்களுடைய ஆயில் டேங்கர் வரணும், அதுக்காக தான் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சர்வதேச அளவில் பேசப்படுது. அதுவும் நல்லதான் இருந்துட்டு போகுது. அதனால ஒரு நல்லது இருக்குல்லப்பா, நீ அதனால ஒரு நல்லது ஏற்படுதான் நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான் சொல்லி இதற்கு எதிர்த்தரப்பான கருத்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்னா இருக்குது. சிரியாவினுடைய அதிபர் இறங்கி விட்டார். முஸ்லிம் அதிபர், துரோகம் இழைக்கக்கூடியவர் அகமது அல் ஷாரா. பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இவருடைய தலைக்கு அமெரிக்காக்கால விலை நிர்ணயம் செஞ்சிருந்தான். இவரை ஒரு தீவிரவாதி பட்டியலில் வச்சிருந்தான். அப்புறமேல் கூப்பிட்டு பேஸ்கெட் பால் விளையாட விட்டான், ஸ்ப்ரே கொடுத்தான் ட்ரம்ப், உனக்கு எத்தனை ஒய்ஃபு அப்படிலாம் ட்ரம்ப் கேட்டான். அது தனி விஷயம். 2 நாளைக்கு முன்னாடி விட இத்துமார் பென்குவியர் கடந்த காலத்தில் பேசின வீடியோ எடுத்து போட்டு அகமது கொல்லணும், சிரியாவுடைய தலைவரை கொல்லணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அகமது பொறுப்பேற்ற உடனே டமாஸ்காஸ் இருக்கக்கூடிய சிரியாவினுடைய அஃபீசியல் பில்டிங் அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேலு. அப்பெல்லாம் வாய் திறக்காத அகமது இன்னைக்கு வாய் திறக்காத. என்ன சொல்றான்னா, ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டா, பாப் எல் மண்டாப் ஜலசந்திய ஹூதிகள் மூடுனா நம்ம என்ன பண்ணலாம்னா எங்களுடைய சிரியாவுடைய பயன்படுத்தி எப்படியாவது நாங்கள் கொண்டு வர முடியுமா, நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆள் பேசியிருக்கிறான். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு துரோகம். சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறாங்க பாருங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈரானுடைய இந்த பாதிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடியதே காசா மக்களுக்கு குரல் கொடுத்தனாலதான் இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு தொடரா செய்தி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இந்த கழுதைக்கு தெரியாதா? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு வேற பேசுறோம், இப்படி எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டால் உலக அளவில் பொருட்களுடைய விலை ஏறிவிடும். விளக்க மாறாதான் எல்லாத்துக்கும் தெரியுமே, நீ என்னதை சொல்றது? இன்னைக்கு தான் கச்சா எண்ணெயுடைய பீப்பாய் $118 போயிருச்சு. இவன் 10 நாள் 15 நாள் போர் நிறுத்தம்னு சொன்னாலும் அதை பத்தி யார் மக்கள் கண்டுகொள்ள, நீ ஏமாத்து வேலை செய்யறங்கிறத தெரிஞ்சிருக்காங்களா இல்லையா? நீ என்ன சொல்ற, சிரியாவுக்குள்ள உள்ள கொண்டு போக முடியுமா, அந்த வழியை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல ஈரான் இன்னைக்கு ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஹர்முஸ் ஜலசந்தி இல்லாம பாப் எல் மண்டாப் ஜலசந்தி வழியா இன்னைக்கு ஆயில் கொண்டு போகாம வேற ஒரு ரூட் இருக்கான்னு பார்த்தா பைப் லைன் இருக்கான். கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டர் பைப் உள்ள லைன் உள்ள ஹப்சான் ஃபுரைஜா அப்படின்னு ஒரு பைப் லைன். இது எங்க இருந்துன்னு சொன்னா, அதாவது ஹர்முஸ் ஜலசந்திய மண்டாப் ஜலசந்திய இல்லாம ஆயில எப்படி அரபு நாடுகள் எடுத்துட்டு போறதுன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இன்னைக்கு ஈரான் இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த குழாயில அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி, இந்த குழாயில வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் பர் டே எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க 1.5 மில்லியன் டேங்கர் அளவுக்கு இந்த குழாயில பீப்பா எண்ணெய் போகுது. இந்த இடத்துல இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நம்மளுக்கு சுட சுட கிடைச்சிருக்கு. இதை ஏன் நம்ம சுட சுடன்னு சொல்றோம்னு சொன்னா, உலகத்துல எல்லா நாடையும் ஆட்டையை போட்டு எப்படியாவது வரியை விதிச்சு எப்படியாவது ஏகாதிபத்தியத்தை நிலைக்கணும்னு நினைக்கிற அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவுக்கடியா இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த செய்தி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோடைய ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம் விஷவாயு கசிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹைஃபாவுடைய ஆயில் ரெஃபைனரி பகுதியில நியூக்ளியர் சைட் இருக்குது, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க விஷவாயு கசிந்ததா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பகுதியில இன்னைக்கு IAEA மற்றபடி அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவு செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா,
விஷம் கசிஞ்சிருச்சுன்னா அங்கே மக்கள் இறந்து போயிடுவாங்க. உண்மையிலே மக்கள் இறந்து போகிறத நம்ம விரும்பலை. போர்க்களமாக இருந்தால் கூட சிறியவர்கள், முதியவர்கள், பெண்களை கொல்லுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்டா இதே மாதிரி இஸ்பஹானுக்கு சொன்னீங்களா? ஏன்டா இதே மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய இஸ்பஹான், நட்டான்ஸா, புஷேர் போன்ற அணுமின் நிலையங்களை தாக்குறப்ப அங்கிருந்த ஒரு மக்கள் தானே விஷவாயு கசிஞ்சிரும், அங்க மக்கள் இறந்து போயிடுவாங்கன்னு எவனுமே வாய் திறக்கலையே, எவனுமே பேசாம இருந்தீங்களே. ஆனா இந்த தாக்குதல் ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சா? 2006ல் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இந்த பகுதியை அட்டாக் பண்ணனால மிகப்பெரிய அளவுக்கு வாயு கசிஞ்சு பல மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வரலாறுகள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல ஒன்னா இருக்குது. இதுக்கடையில PMF, இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவங்க தான் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க. இவங்க 2014ஆம் ஆண்டு ஈராக்ல உருவானாங்க. அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுவான ISISக்கு எதிராக உருவான ஒரு குழுவா. இந்த குழுவை பத்தி என்னென்ன தகவல்லாம் சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய மார்க்க ஃபத்வா கொடுக்கக்கூடிய சிஸ்தானி அவர்கள் ஃபத்வா கொடுத்தாங்களாம், நீங்க ஆயுதத்தை ஏந்தி போராடணும்னு சொன்னாங்களாம். அப்படி சொன்ன உடனே இந்த குழு ரெடி ஆச்சா. இந்த குழு எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசுவினுடைய ஃபோர்ஸ்ல ஒன்னா இருக்கா, அதாவது துணை ராணுவ படை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது துணை ராணுவ படை இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்னா, வந்த நோக்கம் என்ன சொன்னாவன், அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, ரிஜீம் சேஞ்ச் சொன்னா, அணு ஆயுதம் இல்ல, இருந்தாலும் யுரேனியத்தை கைப்பற்ற போறேன் அப்படின்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்படி ஒரு 3 விஷயத்தை சொல்லிக்கிட்டு தான் உள்ள வந்தான். ஆனா இப்ப என்ன சொல்றான்னு சொன்னாவன், இன்னைக்கு நாங்க கார்க்குங்கிற அந்த தீவை கைப்பற்ற போனோம், அங்கதான் ஆயில் நிறைய இருக்கு, அதான் பெட்ரோல் திருட வந்துட்டான். இப்படி வந்த உடனே இந்த PMF உள்ள வர்றாங்க. அவங்களுடைய வீடியோக்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டா இருக்குது. அவங்க உள்ள போய்கிட்டு, ஈரானுக்குள்ள போய்கிட்டு PMF இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. சர்வதேச அளவுல மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கக்கூடிய செய்திகள்ல ஒண்ணு, ஹூத்திகள் இன்னைக்கு அடிச்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் தான். பரவலா இன்னைக்கு இஸ்ரேல்காரங்களே பாக்குறாங்களா, எப்படி இவங்க அட்டாக் பண்றாங்க, நம்மகிட்ட தான் டேவிட் சிங் இருக்கு, ஆரோ இருக்குது, அயன் டூம் இருக்கு, எல்லாமே வச்சிருந்தாலும் ஹூத்திகளுடைய மிசில்ஸ் எப்படி ரொம்ப தூரம் அதாவது இஸ்ரேலுடைய எல்லை பகுதி வரைக்கும் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம கண் விழுங்கி போய் இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பரவலா சர்வதேசத்தினுடைய ஜேர்னலிஸ்டுகள் நம்மளுக்கு செய்தியா தந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் நம்ம வழக்கம் போல சொல்லி வரக்கூடிய செய்தி, காசா மக்களுடைய கண்ணீர் கதை, அவருடைய அனுபவிச்சிருக்கக்கூடிய வேதனை, சொல்லி மாள முடியாத வேதனைகள். ஒவ்வொரு செய்திகளும் நம்ம படிக்கிறப்ப அங்க சிறைச்சாலையில் பட்ட கஷ்டங்கள்லாம், இன்னைக்கு ஃபினிக்ஸ் ஜெயராஜ் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு எவ்வளவு இணைக்கப்பட்ட அநீதி, மிகப்பெரிய அநீதி நான் பார்க்குறேன். உண்மையிலே மிகப்பெரிய அநீதி தான். இந்த சம்பவத்தோட, காசா மக்களுடைய சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கொடுமைகளை அந்த மக்களை அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், அவங்க சிறைச்சாலை, சீடாமேன், ஒவ்வார் போன்ற சிறைச்சாலைகள் கொடூரமான சிறைச்சாலைகள். உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை இருக்காதுங்க. அந்த சிறைச்சாலையில் பல பேர் கைது பண்ணிட்டு போகப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பேர் இருக்காது, நம்பர் தான் இருக்கும். அப்படி போனவர்களில் ஒருத்தர் யாருன்னு சொன்னால், 35 வயசு மதிக்கத்தக்க QA அப்படின்னு சொல்கிற ஒரு சகோதரரை கிட்டத்தட்ட 22 மாதங்கள் வச்சு சிறைச்சாலையில் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவர் தான் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டத்தை பற்றி சொல்கிறாரு. என் கையை கட்டிட்டாங்க, என் கண்ணை மூடிட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போய் என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டாங்க. பாருங்களேன், ஒருத்தர் எப்படி உளவியல் ரீதியாக பாதிப்பு உள்ளாக்குறாங்கன்னு பாருங்கள். ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒருத்தன் வந்தானா, என்ன பண்ணானா, அவருடைய காலை அகற்றி அவருடைய ஆசன வாய்வில் ஒரு குச்சியை வச்சு சுருளி ஓய் ஒரு குத்துனானா. அவர் சொல்றாரு, என் வாழ்நாளில் நான் அப்படி ஒரு வேதனையை அனுபவிச்சதே இல்லை. குத்துன உடனே அப்படியே நான் நில குலைஞ்சு போயிட்டேன். அப்படியே வெளியில் எடுத்த உடனே நான் விட்டுட்டான் அப்படின்னு நினைக்கிறப்ப, அதை விட முன்ன விட ஃபோர்ஸாக ஒரு ஏற்றுறான் ஒன்று மறுபடியும் என்கிட்ட. அதே மாதிரி மறுபடியும் உருகுனான், மறுபடியும் ஒரு ஏற்றுறான். அதுக்கு மேலே எனக்கு என்ன தெளிஞ்சுன்னு தெரியல. எனக்கு நான் மயக்கம் போட்டு அப்படியே நிலை தடுமாறி கீழே விழுந்தேன். ஒரு அம்மா அங்கே அந்த சமயத்தில் ஒடியாந்து அவன் அடிக்கிற அவங்கள அந்த அம்மா கட்டுப்படுத்தாங்க. அப்படி செய்யாதன்னு சொல்லி அங்கே இராணுவத்தில் இருக்க யாரோ மனிதாபிமானம் எடுத்த யாரோ ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க போல. அவங்க அப்படி செய்யாதன்னு தடுத்துட்டு எனக்கு ஒரு கப்பில் தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த ஒரு துணி மாதிரி, ஒரு துண்டு மாதிரி வெள்ளை கலர் எனக்கு ஒரு துண்டு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நான் எந்திரிச்சு என்னுடைய பின்பகுதியில் கை வச்சு பார்த்தேன், அப்படியே ஃபுல்லாக பிளட்டாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை. நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்ன உடனே அப்புறமேல எனக்கு கண்ணை அவுத்து விட்டாங்க. ஒரு பிளாஸ்டிக் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே நான் போனேன்.
எனக்கு டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்த உடனே நான் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக அந்த பகுதியில் கை வச்சா ரத்தமாக ஊற்றுது. எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. துடைக்கிறேன் டிஷ்யூ பேப்பர்லாம் காலியாகிக்கிட்டே இருக்குது, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தை அந்த டிஷ்யூ பேப்பரை அமுக்கி உள்ளே வச்சுருப்பார் போல், வச்சுட்டு கொடுத்துருக்க துணியை கட்டிக்கிட்டு இதே நிலையில் வந்த உடனே என்ன ஒரு சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க, ஒரு ஜெயிலில் போட்டுட்டு எப்பெல்லாம் அவங்களுக்கு அடிக்கணும்னு தோணுதோ அந்த சமயத்தெல்லாம் வந்து என்னை வேணுக்குன்னே அடிச்சுக்கிட்டே போனாங்க. இவ்வளோ கொடுமைகளை நான் அனுபவித்தேன் அந்த சிறைச்சாலையில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி QA என்ற குறியீடு பண்ண ஒரு சகோதரர் பதிவு செய்கிறார். உண்மையில செயலை படிக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைகளை அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய கொலைக்கு மக்கள் எவ்வளோ குரல் கொடுத்தாங்களோ அதை விட ஒரு படி கூடுதலாக காசாவாசிகளுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் காசா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நினைவில் நிறுத்தி இது மாதிரியான பதிவுகளை நீங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சீங்கன்னா இது பல பேருக்கு வியூ ஆகும் அப்படிங்கிறதும் டெக்னிக்கல் ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தையும் இந்த கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து அறிந்துக்கிறதுக்காக நம்ம பேட்டை டிவியோட தொடர்ந்து இணைந்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.